நரேன் சூரி நடிப்புல ரா சரவணன் இயக்கத்துல உருவான கத்துக்குட்டி படம் கடந்த 9ஆம் தேதி தமிழகம் முழுக்க வெளியாச்சு. பெரிய அளவிலான விளம்பரங்களோ பரபரப்போ இல்லாம வெளியானாலும் ரசிகர்கள் ஏகோபித்த வரவேற்பால நாளுக்கு நாள் தியேட்டர்கள் வரவேற்பு மிகுதியாகி இப்போ 242 தியேட்டர்கள்ல கத்துக்குட்டி படம் பட்டையை கிளப்பி ஓடிக்கிட்டு இருக்கு. 100% காமெடி படமா இருந்தாலும் விவசாய நிலங்களை அழிக்க போற மீத்தேன் கொடூரத்தை மக்களுக்கு சரியா புரிய வச்சதுனால படத்தை ரசிகர்கள் ரசிச்சு பாக்குறாங்க. தஞ்சை, திருச்சி, மதுரை, கோவை இந்த மாதிரியான பல பகுதிகளில் விவசாய சங்க நிர்வாகிகளும் எல்லா கட்சி நிர்வாகிகளும் கத்துக்குட்டி படத்துக்கு பெரிய அளவிலான மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. தஞ்சையில விவசாய சங்க நிர்வாகிகள் படம் பார்க்க வர்ற எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்து வரவேற்கிறாங்க. பட்டுக்கோட்டையை சேர்ந்த வீரசேனன் அப்படிங்கிற விவசாயி, எங்களுடைய வாழ்க்கையையும் வலியையும் நெஞ்ச பிழியிற அளவுக்கு கத்துக்குட்டி படம் பதிவு செஞ்சிருக்கு. படம் முழுக்க நகைச்சுவையும் யதார்த்தமும் நிரம்பி வழிஞ்சாலும் விவசாயிகளோட சோகங்களை நெஞ்சில ஆணி அடிக்கிற விதமா இந்த படம் விளக்கி இருக்கு. எங்களோட மண்ணோடைய அழுத்தமான பதிவாக உருவாகி இருக்கிற கத்துக்குட்டி படத்தை தமிழக மக்கள் எல்லாரும் பெரும் ஆதரவு கொடுத்து கொண்டாடணும். செஞ்சோற்று கடன் தீர்க்கும் விதமா நகர மக்களும் படிச்சவங்களும் கத்துக்குட்டி படத்துக்கு மகத்தான ஆதரவை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துடைய வெற்றி விவசாய ஜீவன்களுக்கான வெற்றி அப்படின்னு சிலிர்ப்பா சொல்லி படம் பார்க்க வந்த எல்லாரையும் இனிப்பு கொடுத்து வரவேற்றிருக்காரு. படம் வெளியான 4வது நாள்ல மீத்தேன் திட்டத்துக்கு அனுமதி வழங்க மறுத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு இருக்கிறத கத்துக்குட்டி படத்துக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றியா அந்த படத்துடைய தயாரிப்பாளர்களும் இயக்குனரும் தெரிவிச்சிருக்காங்க. ரசிகர்களோட அபரிவிதமான ஆதரவால மேலும் திரையரங்குகள் அதிகமாகும் அப்படின்னு விநியோகஸ்தர்கள் தரப்புல இருந்து எதிர்பார்க்கப்படுது. நல்ல கருத்துக்களை சொன்னா அந்த படங்கள் வசூல அள்ளாது அப்படிங்கிற கடந்த கால கணக்குகளை உடைச்சு வசூல்லையும் வரவேற்புலையும் சாதனை படைச்சிட்டு வருது கத்துக்குட்டி. பத்த மாட்டேங்க தாத்தா. எப்படி தாத்தா பத்த வைக்கிறது? இத அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எப்படி பத்த வைக்கிறது?